நான் பாத்திமாக்கா தூத்துட்டு இருக்கீங்களோ? யாரு சின்ன பொண்ணா? ஆமாக்கா, இப்ப நீங்க குழு ஒண்ணு வரது இல்லையோ? போன குழுவோட நல்லா முடிச்சிட்டேன். ஏன்க்கா குழுவை எடுத்துருக்கலாம்ல? இல்லம்மா, அவங்க ஒருத்தங்க லேட்டா வந்தா ஃபைனு, வராட்டா ஃபைனு, அதுக்கு இதுக்குன்னே குழு பைசா அவ்வளோத்தையும் அடிச்சு மாத்திடுவாங்க. நமக்கு அப்பப்போ அவங்களுக்கு பைசா எடுத்து கொடுக்க பைசா எங்க மரத்துலயே காய்க்குது. அதுவும் சரிதான்க்கா, இருந்தாலும் 1,00,000 ரூபா போல கிடைக்கும்ல, அதை வச்சு காது கம்மல் எடுத்து போடலாம். வியாதி காலத்துல சின்ன பொண்ணு நீ எல்லாம் கிடக்க 1,00,000 ரூபாலாம் இப்ப நகை கடைக்கு கொண்டு போனோன்னு வையன், அரை பொண்ணு எடுத்துட்டு வரதே பெரிய விஷயம். ஏன்க்கா விலையெல்லாம் கூட்டிட்டாவளோ? எங்க சின்ன பொண்ணு, அவனுங்க பாட்டுக்கு டெய்லியும் 5 10ன்னு கூட்டிகிட்டே போறான்னு. சரி அக்கா, நான் குழுவுக்கு போகணும், போட்டா இல்லைன்னா அவ கிடந்து ஃபைனை போட்டுருக்கடாப்பா. யாரு இந்த வாட்டி குழு தலைவிக்குதாவா? இல்லக்கா, அந்த சாந்தியை தூக்கி போட்டிருக்கு, அவளே பூந்தி மாதிரி நடப்பா. சரி நீ போ சின்ன பொண்ணு, பிறகு என்னால உனக்கு ஃபைன் வந்துடக்கூடாது, எனக்கு மன கஷ்டமா இருக்கும் பிறகு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். இப்போ விலை மீனுக்கும் தங்கத்துக்கும் தான். தங்கத்தையும் வாங்க முடியல, மீனையும் வாங்க முடியல. நாடு போற போக்கு. நம்ம இப்படி கடந்து புலம்பிட்டு கிடக்கிறதோட ஏதாவது ஒரு 4 காசு சம்பாதிச்சாதான் இவங்க மத்தியில என்னத்தையாவது வாங்கியாவது முடியும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, நானும் கேட்டுட்டே இருக்கேன். ஏக்கா பாத்திமாக்கா, நீங்க எங்க சின்ன பொண்ணு எங்கேயாவது பாத்தியலா? என்கிட்ட வர சொல்லிட்டு அந்த இவளை காணவே இல்லை, பாத்துக்கிடுங்க. சின்ன பொண்ணாம்மா இப்பதான் என்கிட்ட பேசிட்டு அந்த சைடு ஒட்டி குழுவுக்கு போறேன்னு போனேன், அங்க போமா இருப்பா. சரிக்கா, நீங்க குழுவுக்கு வரலையா? நான் இந்த இடம் குழுவுக்கு வரலம்மா. ஏன்க்கா, வந்திருக்கலாம்ல? 1,00,000 ரூபா நம்ம எடுத்துருக்கலாம் இந்த வாட்டி ரூபா நல்லா கூட. இந்த வாட்டி ஷேரை மாத்தினால நல்லா ரூபாவை எல்லாம் கூட்டியிருக்காவ. நீங்களும் வந்ததுன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபா போல கிடைச்சிருக்கும். மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா போதும்ல. சரிம்மா, இந்த இடம் நான் வரல, வேணாம் அடுத்த இடம் வரலாம். சரி நீ இப்போ குழு போமா, லேட் ஆயிட போகுது, பிறகு அதுக்கு வேண்டி கிடந்து ஃபைனை கட்டிட்டு கிடக்கணும். சரிக்கா, நான் போறேன். எங்க இந்த மாட்டை காணல, இப்பதான் அவுத்து விட்டேன், எங்கேயோ ஓடிட்டோ. கடவுளே, நீ இந்த மாடை பிடிச்சி கெட்டிட்டு குழு போம்னா அங்க ஃபைனை போட்டு தள்ளுவாள் வச்சு அறையா இருக்குதம்மா. என்ன இந்த மாட்டு சவுண்ட் இங்கே கேட்ட போலயே இருக்கு, போய் பார்ப்போம். ஓ, இங்கதான் இருந்திருக்கு போல. சரி சரி, இங்க வா வா. சரிம்மா ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன். சரி வா, வீட்டுக்கு போவோமா? பாட்டியோ, பாட்டி காதா கேட்கல. இவ்வளோ ஆளுவ வளர்ந்துருக்குன்னு தான் பேரு. ஒன்றும் காதும் கேட்காது, ஒன்றும் கேட்காது. லீ லீ யாரை பாட்டின்னு கூப்பிட்ட? எனக்கு அவ்வளோ வயசு ஒன்றும் ஆகலைன்னா என்ன நீ பாட்டின்னு கூப்பிட்ட அளவு? சரி பாட்டியோ, நான் போயிட்டு வரேன், தள்ளுங்க. நமக்கு என்ன அவ்வளோ வயசாயிட்டு, வாரமும் போகிறவன் எல்லாம் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு இருக்கானுவன். அதுவும் அந்த சின்ன பொண்ணு எல்லாம் தாய் கிழவின்னு கூப்பிட்டு இருக்கா. கொஞ்சம் வயசாயிட்டோ, சரி பார்த்துக்கிடலாம். பாவம் அந்த மாடு, இனி இது வேலையெல்லாம் கெட்டி தான் போடணும் போல. எங்கே நிற்கனே தெரியாமல் தலையாட்டிட்டு இருக்கே. என்னது, நான் எங்க நிக்கேன்னே தெரியாம தலையாட்டிட்டு இருக்கேனா? கிளவி அவுத்து விட்டுட்டு எங்க நிக்கேன்னே தெரியாம தலையாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுது. ஒரு நாள் இந்த வீட்டை விட்டே நான் போவேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சின்ன பொண்ணு இருக்கேன். ராணி வரல, 10 ரூபா ஃபைனு. அதையா எங்கள்கிட்ட இருந்து சொல்லிட்டு இருக்க? ராணி அக்கா வந்தவரை ராணி அக்காட்ட சொல்லு. ஏமா திட்டீங்க? அவங்க 10 ரூபா ஃபைன் தானே உங்கள்கிட்ட சொன்னாவ. அவ்வளோ ஃபைன் பைசா வாங்கிட்டு போயிட்டு இந்த சாயை குடிப்பான். சின்ன பொண்ணு சாயையும் வடையும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா தேவையில்லாமல் இப்படி இடையில பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களா, அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவேன். ஒட்டன்னு சிலிப்பிடுவா. அவ சொன்னா மட்டும் எல்லாரும் சிரிக்கணும், நான் சொன்னா இப்படி மூஞ்சிய உடச்சிருவேன்னு சொல்லுது. எக்கா, சின்ன பொண்ணு உங்களை நக்கல் அடிச்சுட்டா. திரும்பிடுவ. அவிய கோவப்பட்டா எல்லாரும் கோவமா இருக்கானுமா. 4 முடி. ஞானலட்சுமி இருக்கேன். 4 முடி. அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவேன் பாத்துக்கா. 4 முடின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன் அட்டனன்ஸ்ல உன் பேர் அப்படிதானே இருக்கு? ஏமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு சும்மா இருங்க சார். நாங்க 1000 விஷயம் பேசுவோம், இடையில வந்து என்னம்மா சண்டை போடுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காது. பெரிய பஜாரியா இருப்பாளோ போல இருக்கு. இவ்வளவு எல்லாம் குழுல எடுத்துட்டு இல்லாம லிஸ்ட்ல 4 முடின்னு பேர் எழுதி வச்சுட்டு. என் பேர் வசந்தின்னு உனக்கு தெரியும்ல, பின்ன எதுக்கு வேணுன்னு 4 முடின்னு எழுதுனேன்? நான் சின்ன பொண்ணுகிட்ட யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டேன் குழுவுக்கு. அப்ப அவன் இந்த பேரெல்லாம் தந்தா.
உமா மாட்டேன்னு சீந்தங்கிட்டியா நாலு முடி இருக்க கோவத்துக்கு. ஏன் சின்ன பொண்ணு அவிய பேர அப்படி கொடுத்த, இனி அவிய உன்னை திட்டுவாவல்ல. ஏ சின்ன பொண்ணு, எக்கா சாரிக்கா, தெரியாம உங்க பேர் அப்படி சொல்லிட்டேன். அவ வசந்தின்னு எழுதுவான்னு நினைச்சுதான் நான் நாலு முடின்னு சொன்னேன். இல்லாட்டாலும் உங்களுக்கு எல்லாம் ஒரு இலக்காரன். அன்னைக்கு கடைக்கு போயிட்டு சாதனம் வாங்கிட்டு பைசா பிறகு தாரேன் நோட்டில் எழுதி வச்சுக்கான்னு சொல்லும்போது அந்த கடைக்காரன் எழுதுகான் 4 முடின்னு. எக்கா சாரிக்கா, நான் தெரியாம சொல்லிட்டேன். அப்படியே நடிச்சிருவா, நடி பறக்கி. சரி பேர மத்தியம் வேலையை பார்த்துட்டு போயிரு. உமா உள்ளேடையா. இது என்ன ஸ்கூலா உள்ளேடையா வெளியேடையான்னு சொல்லதுக்கு? அம்மா தெரியாம வந்துட்டுமா, மன்னிச்சுக்கிடுங்க. ஐயே வந்துட்டா, எலும்பி சீக்கிரம் பாத்ரூமுக்கு போ. ஏன் சின்ன பொண்ணு இப்படியெல்லாம் பேசுக. ராணி சார் என்னங்க சார், இன்னைக்கு ராணி மட்டும் வரல, வேற எல்லாரும் வந்திருக்காங்க. சரிம்மா, நீங்க அதில் வச்சிருங்க. ஏய் என்ன அதிகாரமா கூப்பிட்டு இருக்க? ஏன் கீதாவும் தானே வரல, அவளுக்கு பேர நீ கூப்பிடவே இல்ல. அவ எல்லா வாரமும் கரெக்டா வந்துருவா. இந்த வாரம் அவளால வர முடியாதனால போன வாரமே இந்த வாரத்துக்குள்ள பைசாவை என்கிட்ட தந்துட்டா. அப்ப ராணி அக்காவும் பைசா தந்துட்டா, நீ குழுக்கு வர வேண்டாம்ல? அது எப்படி குழுக்கு வராம இருக்க முடியும்? அப்ப கீதாயா அவ உன் ஃப்ரெண்டுனால நீ அவளு பேரை எடுக்காம அங்க அட்டண்டன்ஸ்ல உன் பாட்டுக்கு டிக்கு போட்டுட்டா தானே? எம்மா எப்படி வைத்தறிச்சல் படியாள்வா, இவ்வளவு கூட எப்படி இருக்க முடியுது? சீக்கிரம் இந்த ஊர்ல எல்லாம் மாறிடணும்ப்பா. சார் ராணி அக்காவும் கீதாவும் வரல சார். எக்கா லட்சுமி அக்கா, ஏன்க்கா இன்னும் ராணி அக்கா வரல? தெரியலையே, நான் வரும்போது வெளியில ஒன்றும் வந்த போல இல்லை. என்ன குறுகுடு மண்டை அமைதியா இருக்க? நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆளே இல்லையே. நான் என்ன பண்ண உனக்கு என்ன டீ? நான் என் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏன் தள்ளுங்கட்டி, உங்க சண்டையெல்லாம் பிறகு வச்சுக்கிடுங்க. ஏட்டி அம்மாவை பத்தியா? ஏன் டீ? நார்மலா நம்ம எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா வந்து ஏதாவது திட்டிட்டு போவா, இப்ப என்னதோ தேடிட்டு இருக்கான்னு நினைக்கேன், அதான் ஒன்னும் சொல்லாம போறா. ஏம்மா எங்கம்மா போற? குழு போற மக்களே. குழு போறதுக்கு என்னதுமா என்னதோ தேடிட்டு இருக்க? இல்ல இதுல பைசா வச்சிருந்தேன், அதை காணல. நீங்க தான் பாத்தீங்களா டீ? நாங்க எதுவும் பார்க்கலாமா. சரி நீ குழு போயிட்டு வர வழியில பிரியாணி வாங்கிட்டு வருவியாம்மா? ஆசையா இருக்கு, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பத்தியாம்மா. ஏட்டி வேலையை பார்த்துட்டு இருங்க, நானே இந்த பைசாவில காணலன்னு தேடிட்டு கடுப்புல இருக்கேன். என்ன தேடி யாச்சும் வாங்கிட்டு போயிடாதீங்க. எம்மா நீ குழுவுக்கு போயிட்டு வந்து தானம்மா மத்தியானம் சாப்பாடு வைக்கணும். அதுக்கு நீ அங்கே போயிட்டு வரும்போதே மத்தியானத்துக்கு ஏதாவது பிரியாணியோ கிரியாணியோ ஏதாவது வாங்கிட்டு வந்தால் நம்ம சாப்பிட்லாம்ல சேர்ந்து. அதுக்கு தான் சொன்னேன் உனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியுமாட்டி. நான் வந்து சோறு ஆக்கி போடியே நீங்கள் அடுத்து தின்னா போதும். பிரியாணி வேணுமால பிரியாணி. ஏன்னா இந்த அம்மா எல்லாம் இப்படி இருக்காளோ? சி அதான் சொல்லுவீங்க டீ, சொல்லுவீங்க, நல்லா சொல்லுவீங்க. இன்னைக்கு வேற அந்த குழுவு லேட்டா போன அந்த ஃபைன் வேலை போட்டு தொலைஞ்சிருவானுவலே, நிறையா இருக்கம்மா, என்னத்த பண்ணதுக்கு. ஏம்மா பைசாவை காணலையோ? அதான் சொல்லிட்டு இருக்கேன், பியாத்த போல வந்து பைசாவை காணலையான்னு கேட்டுட்டு இருக்க. அவளுக்கு பைசா காணாட்ட என்னட்ட எந்த கோவப்பட்டுட்டு இருக்கா? ஏம்மா யாருமா நீ? இவ்வளோ இடத்துல பார்த்த அந்த சோஃபால பார்க்க மாட்டியாம்மா? அந்த தலங்காணி கீழே இருக்கு பாரு, பைசா எடுத்துட்டு போ. ஓ பைசா இதுலயா இருக்கு? நானும் குழுவு போகணுமே, பைசா தானே ஃபைனை போட்டுருவானுலோன்னு நினைச்சேன். என் செல்ல மக்களே சந்தியா, இப்ப எதுக்கிட்டே கண்ணாடி எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு மாதிரி படம் கட்டி நிக்க? இது என் வீடு, நான் கண்ணாடி போட்டு நிற்பேன், கண்ணாடி போடாம நிற்பேன். உனக்கு என்ன விளக்கென்ன? மூஞ்சியெல்லாம் அடிச்சு பேத்துருவான் பாத்துக்கா. உன் வாய கொஞ்சம் மூடு. எடி எந்திரிச்சேன்னு தீந்துட்ட பாத்துக்கா, மரியாதையும் ஓடிரு. போக முடியாது, என்ன பண்ணுவான்? உன் வாய இப்ப கூட சொல்லுங்க மூடு.